ஷர்மிளா வணக்கம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை குறித்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது என பகிரங்கமான ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வைத்த அந்த குற்றச்சாட்டு பதிவில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது. வேட்பாளர்களை தேர்வு செய்த பிறகு அதற்கு தகுந்தால் போல தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டுள்ளன என்றும், சர்வே அதாவது கணக்கெடுப்பு என்ற பெயரில் பெரிய அளவிலான மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மீது மிக பரபரப்பான பகிரங்க குற்றச்சாட்டை எம்பி ஜோதிமணி முன்வைத்திருக்கிறார். கட்சிக்கு நீண்ட காலம் பணியாற்றியவர்களை, வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு புதியவர்கள், வெற்றி வாய்ப்பில்லாத பலருக்கு தொகுதிகள் கேட்டு பெறப்பட்டு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு பெற்ற சிலர் தேர்தல் முடிந்து சில நாட்களுக்குள் கட்சியில் இருந்து விலகுகின்றனர் அல்லது ஒதுங்கிவிட்டனர் என்றும், இவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கியது யார், எதன் அடிப்படையில் இவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது, தவறு செய்தவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று அடுத்தடுத்து பகிரங்கமான கேள்விகளையும் முன்வைத்திருக்கின்றார். தொகுதி தேர்வு மற்றும் வேட்பாளர் தேர்வு குறித்து விசாரணை நடத்தாமல் தேர்தலில் கட்சி விரோத நடவடிக்கைகளை மட்டும் விசாரிக்க கமிட்டி அமைப்பது தவறு செய்தவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு மட்டுமே என்றும், தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வில் ஈடுபட்டது தமிழ்நாடு பொறுப்பாளர் திரு கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான கமிட்டி. அந்த கமிட்டி மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியின் விதிமுறைகளின்படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில பொறுப்பாளர்கள் விசாரிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கூடிய ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சி உண்மையிலேயே தன்னை சீரமைத்துக் கொள்ள விரும்பினால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பான விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் என்றும், தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அப்போதுதான் கட்சி தொண்டர்களுடைய நம்பிக்கையை பெற முடியும் என்று எம்பி ஜோதிமணி பதிவிட்டிருக்கிறார். மேலும் பல்வேறு மாநில தேர்தல்களில் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வு தொடர்பாக குற்றச்சாட்டு எழுகிறது என்றும், சில நேரங்களில் இதுவும் தோல்விக்கு ஒரு காரணமாக அமைகிறது என்றும், ஆனால் விசாரணை செய்வதற்கு பதிலாக தவறு செய்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் என்று மிக பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை ஜோதிமணி முன்வைத்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு வேட்பாளர் தேர்வை மிக அருகில் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. இவ்வளவு வெளிப்படையாக தவறுகள் நடப்பது கட்சியின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமையும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இந்த நாட்டை பாஜக, அதாவது பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது என்றும், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்தவித சமரசமும் இல்லாமல் போராடி வருகிறார் என்றும், ஆனால் கட்சிக்குள் நடக்கும் இதுபோன்ற தவறுகள் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் நம்பிக்கையை குலைத்து வருகிறது என்றும், நாம் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக களத்தில் நின்று போராடி வெற்றி பெற வேண்டுமானால் கட்சிக்குள் தொண்டர்கள், மாவட்ட வட்டார தலைவர்களுடைய குரலுக்கு மதிப்பு இருக்க வேண்டும், நேர்மையோடும் வெளிப்படைத்தன்மையோடும் கட்சி செயல்பட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி ஜோதிமணி பதிவிட்டிருக்கிறார். காங்கிரஸ் கட்சிக்குள் செய்யப்பட வேண்டிய தேர்தல் சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் இருந்து துவங்கட்டும் என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக நடந்து முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்று இருக்கின்றது என்பதை இந்த பதிவின் மூலமாக ஜோதிமணி குறிப்பிட்டிருக்கிறார் என்பது பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் காங்கிரஸ் பொறுப்பாளராக கிரிஷ் சோடங்கர் அவர் தலைமையில் தான் கமிட்டி அமைக்கப்பட்டு, அந்த கமிட்டி தான் தொடர்ந்து வேட்பாளர் தேர்வு, தொகுதிகள் கேட்டு பெறுவது உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி தேர்தல் பணிகள் தொடர்பான நடவடிக்கை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த கமிட்டி மீதான குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் கட்சியுடைய விதிமுறைகள் படி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே விசாரிக்க முடியும். அதனால் இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உடனடியாக தலையிட்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல், மோசடி புகார் குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும், அதுதான் நம்மளை சீரமைத்துக் கொள்வதற்கான மிக முக்கிய நடவடிக்கை. இது தொடர்ந்தால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சோர்வடைந்து விடுவார்கள், நம்பிக்கை இழந்து விடுவார்கள் என்று ஜோதிமணி குறிப்பிட்டிருப்பது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸ் கமிட்டியில் மிகப்பெரிய ஊழல், மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பது இந்த பதிவின் மூலமாக தெரிய வருகின்றது. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.